முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துப் பதிவில் எல்லைகள் கடந்து 6லிருந்து 60 வரை அனைவரையும் தனது நடிப்பால் ஸ்டைலால் ரசிகர்களாக்கிக் கொண்ட அருமை நண்பர் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் என கூறப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் திரையுலக வாழ்வில் பொன்விழா ஆண்டில் உள்ள ரஜினிகாந்த் இன்னும் பல்லாண்டு பூரண உடல்நலத்துடன் ரசிகர்களை மென்மேலும் மகிழ்விக்க வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். எளிய பின்னணியிலிருந்து வந்து தனது கடும் உழைப்பாலும் மேன்மையான பண்புகளாலும் இந்திய திரையுலகின் அடையாளங்களில் ஒருவராக உயர்ந்திருப்பவர் என குறிப்பிட்டு நடிகர் ரஜினிகாந்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்த நாள் வாழ்த்து கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்துப் பதிவில் நண்பர் ரஜினிகாந்த் மென்மேலும் பல வெற்றிகள் பெருக, மகிழ்ச்சி நிறைக, நீடூழி வாழ்க என்று குறிப்பிட்டுள்ளார். ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பணிவோடும் திறந்த மனதோடும் எல்லோரையும் அணுகும் தன்னிலை எந்நாளும் மாறாத பெருமகன் என புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துப் பதிவில் பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வயிற்றில் தொப்பை சேராத உடலோடும் தலையில் கர்ப்பம் சேராத மனதோடும் அரை நூற்றாண்டாய் ஒரு நட்சத்திரம் உச்சத்தில் இருப்பது அத்துணை எளிதல்ல என குறிப்பிட்டுள்ளார் கவிஞர் வைரமுத்து. ஓய்வுக்கு முன் இன்னொரு உச்சம் தொடுங்கள் அல்லது இன்னொரு உச்சம் தொட்டபின் ஓய்வு பெறுங்கள் என ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.